ஹாய் guys, வெல்கம் டு கார்லாக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கார்லாக்ஸ் தமிழ்ல எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்மளோட சென்னை முகப்பேர்ல இருக்க சுந்தரம் மோட்டார்ஸ் மெர்சிடிஸ் பென்ஸ்க்கு வந்திருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுந்தரம் மோட்டார்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான காரை வந்து ஷூட் பண்றதுக்காக நமக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே தமிழ்ல பார்த்துருப்பீங்க. முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல இந்த காரை வந்து ரிவ்யூ பண்ண போறது நம்ம தான். ஓகேங்களா, என்ன காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எஸ், ரீசென்ட்லி லான்ச் வெஹிக்கிள் அண்ட் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் லக்ஸுரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா இதுதான். பென்ஸ்ல இருந்து EQC அப்படின்ற லக்ஸரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இன்னைக்கு நம்மளோட கார்லாக்ஸ் தமிழ்ல எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறோம். It's getting harder, you turn my heart up, throw me in water. I'm getting higher, just to feel ya, cause I need to. No one knows it, heart is frozen from your poison. Taking the potion, just to feel ya, cause I miss you. Oh my God, can't stop you like heroin. My love you got, there's no settlement. I can't pretend that we're not meant. Oh, I think I'm overdosing. I think that I'm overdosing. I think that I'm overdosing. I think that I'm overdosing. It's getting stronger, can't take no longer, walking on fire. I'm getting higher, just to feel ya, cause I need to. Feels like I'm burning a little bit more, just a little bit more now. Taking the potion, just to feel ya, cause I need you. Oh my God, can't stop you like heroin. My love you got, there's no settlement. I can't pretend that we're not meant. Oh, I think I'm overdosing. 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 It's getting stronger. I think I'm overdosing. Overdosing. I think I'm overdosing. I think I'm overdosing. எஸ், நம்மளுடைய சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது பென்ஸ் EQC தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒன்ஸ் அகைன் தேங்கிங் சுந்தரம் மோட்டார்ஸ். அண்ட் எஸ், கம்மிங் டு EQC, ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன ஒரு லக்ஸரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க EQC தான். ஓகே, அண்ட் காரை பார்த்தாலே தெரியும் செம்ம மேசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் SUV டைப் அது 5 சீட்டர். நீங்கள் பார்த்தாலே எக்ஸ்டீரியர்லாம் வந்து செம்ம டிசைன் போட்டு இங்கே EQC இங்கே நம்பர் பிளேட் வரும் ஆக்சுவலி, பட் ஸ்டில் இப்போதைக்கு EQC போட்டிருக்காங்க. ஸோ லுக் அட் த ஃபினிஷிங். ஸோ பென்ஸ் அப்படின்னாலே ஆப்வியஸ்லி அது வந்து லக்ஸரி வெஹிக்கிள். ஓகே, பட் எலக்ட்ரிக் காராக ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதே வந்து செம்ம தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10-15 இயர்ஸ் பேக் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் வருமா, இவ்வளோ பெரிய கார் வந்து எலக்ட்ரிக்கில் வருமா அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு கொஸ்டினாக தான் இருந்திருக்கும். ஓகே, பட் இன்னைக்கு ஆஃப்டர் 10-15 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் வரணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது. அண்ட் அதில் வந்து பென்ஸ் வந்து அஹெட்டாகவே டிசைட் பண்ணி ஒரு செம்மையான லக்ஸரி வெஹிக்கிள் வந்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். நாட் ஓன்லி இந்த எக்ஸ்டீரியர், இன்டீரியர்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம கிளாசிக்காக என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கணுமோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் கம்மிங் டு த இன்ஜின் பே, ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம. ஒரு மேசிவான இன்ஜின் பே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காமல் அதில் வந்து இன்ஜின்லாம் இருக்காது. இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி மோட்டார்ஸ். அண்ட் இந்த லிட்டை நம்ம ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இட் ரன்ஸ் ஆன் லித்தியான் பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். 80 kW பேட்டரியில் வந்து ரன் ஆகுது. அண்ட் இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 hours நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 450+ கிலோமீட்டர்ஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு பென்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு 450 to 470, 480 அந்த ரேஞ்சில் கூட போகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வித் 10 hours ஆஃப் ஃபுல் சார்ஜ் அப்படின்னு நான் சொல்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு லக்ஸரி வெஹிக்கிள்
வெஹிக்கிள், நான் பொல்யூஷன் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ லக்ஸரி அமினிட்டிஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மேக்ஸிமம் பிஹெச்பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 402.30 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 765 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லுக் அட் த பவர் மேன். நீங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் டோட்டலாக வந்து நாய்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காட்டும் போது நான் உங்களுக்கு அந்த நாய்ஸை பற்றி சொல்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் த இன்ஜின் பே லுக்ஸ் லைக். ஓகே, ஸோ பவராக இருக்கட்டும், லக்ஸரி ஃபீலாக இருக்கட்டும், எல்லாமே இந்த காரில் தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹூட் இட் செல்ஃப் லுக்ஸ் லைக் ஹெவி, செம்ம ஹெவியாக இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி லக்ஸரி கார் என்றைக்குமே ஃபாஸ்ட்டாக விட்டுறாதீங்க. ஸோ சாஃப்ட் ப்ரெஸ் தான். ஓகே, உள்ளே அதுவாக லாக் பண்ண உடனே. ஸோ திஸ் இஸ் ஹவ் த இன்ஜின் பே ஆஃப் Mercedes-Benz EQC looks like. ஸோ guys, இப்போ பார்த்தீங்கன்னா பென்ஸ் EQCயோட எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கம்மிங் டு த ஃப்ரண்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம மேசிவாக இருக்குது ஹெட்லைட்ஸு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் கம்ஸ் வித் த ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ லைன்ஸ் கொடுத்துருக்காங்க மென்ஷனிங் இட் ஆஸ் அ எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஓகேங்களா? அண்ட் டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இங்கே கிரில் வந்து மேசிவாக இருக்குது. அண்ட் அப்படியே இன்சைட் வந்தோம்னா லைக் அப்படியே டோட்டலாக வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஹெட்லைட்ஸ் அண்ட் கிரில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லுக் அட் த பென்ஸ் லோகோ மேன், செம்ம மேசிவாக வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த லோகோ மட்டும் இல்லாமல் அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தோன்னா இங்கே வந்து Mercedes-Benz அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த க்ரோம் ஃபினிஷாக இருக்கட்டும் அண்ட் ஹெட்லைட்ஸாக இருக்கட்டும், அதில் வர மைண்டான அந்த ப்ளூ லைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபென்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பியானோ பிளாக் ஃபினிஷில். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரோம் ஃபினிஷ் வந்துடுது. அண்ட் ஃப்ரண்ட் சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுது. ஓகேங்களா? அண்ட் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா. ஓகே, ஸோ 360 டிகிரி கேமராவோட பார்த்தீங்கன்னா நம்ம பென்ஸ் EQC வந்துடும். அண்ட் அப்படியே கம்மிங் டு த சைட்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணில் படுறதே வந்து அந்த மேசிவான 20 inch அலாய் வீல்ஸ் டயர்ஸ் தான். லுக் அட் த அலாய். ஸோ செம்ம டிசைன் பண்ணி நடுவில் லைன்ஸ் போட்டு அண்ட் இங்கேயும் வந்து ப்ளூ கலர்ஸ் மென்ஷன் பண்ணி, ஸோ அதுலேயும் வந்து Mercedes-Benzன்னு எழுதி செம்ம ஃபென்டாஸ்டிக்காக எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா EQCன்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஃபெண்டர் மாதிரி செம்மையாக கொடுத்துருக்காங்க, விச் லுக்ஸ் எலகண்ட் அண்ட் குட். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபென்டாஸ்டிக்காக வந்து அந்த சைடு ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வயசானவங்களாம் ஏறணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி இது வச்சுக்கலாம், விச் ஆட்ஸ் ஒரு மேட்சோ ஃபீல் அப்படின்னு சொல்லலாம் இந்த காருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி லைக் லக்ஸரி வெஹிக்கிள் தான், சொல்லவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிரர்ஸ், ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்துடும். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷோட வந்துடுது ஃப்ரம் பிகினிங் டு த எண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ரோமே பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸலண்ட் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு வேஸ்டான A பில்லர் அண்ட் ஒன்ஸ் அகேன் வேஸ்டான B பில்லர் அண்ட் ஒரு CD பில்லர் அப்படின்னு சொல்லலாம். செம்மையாக கட் பண்ணி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் க்ரோம் ஃபினிஷ் ஹேண்டில்ஸ் வந்துடுது. ஸோ செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் டோரும் அப்படியே நின்று வச்சுக்கோங்க. ஸோ ஏறி நின்னா கூட அங்கே பாருங்கள், லுக் அட் த குவாலிட்டி மேன். ஸோ செம்ம ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியே பின்னாடி வந்தோன்னா ஒன்ஸ் அகேன் 20 inch அலாய் வீல்ஸ் வந்துடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ இது வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். இது இன்னும் 2 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா திஸ் ஒன் இஸ் AC கனெக்டர் அண்ட் திஸ் ஒன் இஸ் DC கனெக்டர். ஓகேங்களா? ஸோ சார்ஜிங் பாயிண்ட் பின்னாடி இருக்குது. நான் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, ஸோ சார்ஜிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்படி நீங்கள் போட்டு பவரை ஆன் பண்ணிங்கன்னா கார் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு டெமோக்காக தான் காமிச்சேன். இப்போ தேவையில்லை, நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெமோக்காக தான் நான் காமிச்சேன் உங்களுக்கு. லாக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடுது. ஸோ இதை வந்து ஓகே இங்கே வந்து நம்ம ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் கம்மிங் டு த பேக் ஒன்ஸ் அகெயின் லைக் எவ்ரி திங் லுக்ஸ் இன் LED. லுக் அட் த ஃபினிஷிங் மேன், செம்ம ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லைட்ஸ் வந்து ஆனில் இல்லாதப்பவே அந்த LED ஃபினிஷிங் வந்து செம்ம பர்ஃபெக்டாக எலகண்ட்டாக ஃபீல் கொடுக்குது. அண்ட் டெயில் லைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கேருந்து ஜாயின் ஆகி லைக் ஒரு ஃப்ளோட்டிங் லைட்ஸ் மாதிரி வந்து இந்த சைடு வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ சில பேரில் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து டம்மி லைன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா EQCயில் லைட்ஸ் தான் அது. ஓகேங்களா? ஸோ நைட்லாம் இந்த கார் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா தூரத்தை வந்து பார்க்கலாம் வந்து செம்ம விசிபிளாக ஒரு லக்ஸரி கார் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி செம்மையாக யோசிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது EQC 400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பென்ஸ் லோகோ கம் ஹியர். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் லாக் பண்ணுறதுக்கும் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரிவர்ஸ் கேமரா பார்த்திங்கன்னா நம்ம உள்ள ரிவர்ஸ் கியர் போட்டோன்னே இந்த லோகோ வந்து பாப்அப் ஆகும். அண்ட் வெளியே பார்த்திங்கன்னா கேமரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஹவ் த ரிவர்ஸ் கேமரா ஒர்க்ஸ் இன் பென்ஸ் EQC அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து லைக் ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்துடும். செம்மையாக வந்து இங்கேயும் ஒரு க்ரோம் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, விச் மேக்ஸ் த கார் மோர் எலகண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைல் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே சைட்ஸ் வந்தோம்னா நீங்கள் அந்த சைடில் என்ன பார்த்தீங்களோ அதே தான். ஓகேங்களா? ஸோ டோர்ஸ்லாம் வந்து திறந்து வச்சுக்கோங்களேன்,
லுக் அட் த சவுண்ட் மேன் பா, இந்த நாவே பார்த்தீங்கன்னா செம்ம கிளாஸியாக இருக்குது. அண்ட் இந்த ப்ளூ ஃபினிஷ் வந்து நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க டு ஷோ தட் திஸ் இஸ் an எலக்ட்ரிக் கார். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட அந்த ஸ்பீக்கர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ம்ஸ்டர் அப்படின்ற ஸ்பீக்கர் வந்து வருது. அண்ட் இந்த பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. வேர் எவர் யூ டச் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் தான் நம்மளோட லக்ஸரி வெஹிக்கல்ஸில். ஓகே, ஸோ இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். மோர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கேயும் வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்துடுது. ஸோ எஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா EQC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பென்ஸ் எக்ஸ்டீரியர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட EQCயில் செம்ம மேசிவாக இருக்குது, எலகெண்ட்டாக இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சீக்கிரமாக போயிட்டு உள்ள இன்டீரியர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கேஸ், நீங்கள் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ் EQCயோட இன்டீரியருக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டோரில் கண்ட்ரோல்ஸ் இருந்தது. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் அப்படியே ஃப்ரண்ட்டில் போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகும். வேண்டாம்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லீன் பண்ணுறதுக்கு திருப்பி நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வரும். அண்ட் திஸ் ஒன் ஃபார் ஹெட்ரெஸ்ட் நீங்கள் மூவ் ஆகிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். அண்ட் ஆஸ் எவ்ரிபடி நோஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்கு, அன்லாக்கு, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டட் சீட்ஸ். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ அதை நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம எல்லாருமே ரொம்ப ஈகராக எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பென்ஸை வந்து ஆன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ பெரிய பிரேக் பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ as everyone knows இது வந்து கீலெஸ் என்ட்ரி தான். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கீயை வந்து அழகாக வச்சிடலாம். ஸோ புஷ் பட்டன் ஸ்டார்ட்டே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ப்ரெஸ் தான் பண்ணேன், கார் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்குது. பட் சுத்தமாக வந்து எனக்கு நாய்ஸ் வந்து ஃபீலே ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுலேயே இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல்ஸ் மியூட் பண்ணிடுறேன் நான். அண்ட் இந்த ஏசி வென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சைட்லேயே வந்து எலவேட் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் டியூவல் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்துடும். இந்த சைடு இருக்கவங்களும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த சைடு இருக்கவங்களும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டோட்டல் இது மாதிரி. ஆக்சுவலாக முன்னாடி இருக்க எஸ் கிளாஸில் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ எஸ் கிளாஸோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து எஸ் கிளாஸில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ லுக் அட் த டிஸ்பிளே மேன், வேறு லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி டச் தான் அதெல்லாம். ஸோ ஒரு ஐ திங்க் ஐபேட் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை விட டச் ரெஸ்பான்ஸ் வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ லுக் அட் த கிராஃபிக்ஸ் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டப்ஸ் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சும்மா ஒரு ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆடியோ வந்து சீரியஸ்லி நமக்கு ஏற்ற மாதிரியே போட்டிருக்காங்க. நான் ராஜாவை தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஸோ அங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ கிளாரிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் கமிங் டு ஹோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க நேவிகேஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பக்கம் வந்துன்னா EQ சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ மீடியா, கம்ஃபர்ட் மோட்ஸு, மோஸ்டர்ஸ், மீ அண்ட் ஆப்ஸு, செட்டிங்ஸ் சொல்லணும்னா ESP, அசிஸ்டன்ஸு, வெஹிக்கல்ஸு. லுக் அட் த கிராஃபிக்ஸ் மேன், அங்கே பாருங்கள் வெஹிக்கல்ஸு, அந்த லைட்ஸ் போகலாம் நம்ம. ஓகே, ஸோ கம்மிங் டு த ஆம்பியன்ட் லைட்டிங்ஸ். ஸோ கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் ப்ளூவில் இருக்குது. ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த லைட்ஸை வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓஷன் ப்ளூவில் வந்து இருக்கா. ஸோ லெட்ஸ் சேஞ்ச் இட் டு பாருங்க அப்படியே வந்து ரெட் மூன் ஆகிடுச்சு. ஸோ ஃபயர் ரெட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்கே வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இன்னும் நம்ம காட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் தான் இல்லை. ஓகே, ஸோ ஓரளவுக்கு பேசிக் திங்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறேன் நான். ஸோ ஹோம் போயிடலாம், எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நேவிகேஷனோட கிராஃபிக்ஸும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ரேடியோ அண்ட் கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கம்மிங் டு த கிளஸ்டர் செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணோட மோட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வச்சுக்கலாம். அண்ட் கம்மிங் டு கம்ஃபர்ட் மோட். ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது என்ன மோட்ஸ் வேணால் வச்சுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேர் யூ ட்ரைவ் அண்ட் ஹவ் யூ ட்ரைவ். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் தான் இருக்குது. ஸ்டில் வந்து கார் ஷோரூமில் இருக்கிறதுனால எதுவும் ட்ரைவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை வந்து கியர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ பிரேக் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் டிரைவிங் மோடில் போட்டிங்கன்னா த கார் இஸ் ரெடி. அண்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு செட் ஆகிடுச்சு.
நான் பிரேக் ரிலீஸ் பண்ணால் கார் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது ஷோரூம்குள்ளே. ஓகே, ஸோ ஆல்வேஸ் நம்ம ட்ரைவ் பண்ணுறது முக்கியம் கிடையாது, சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன்ஸ் அகேன் பேக் டு பார்க்கிங் மோடில் நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ ஷோரூம்குள்ளே இருக்குது, சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கிளஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் மோட்ஸ் ஏற்ற மாதிரி ட்ரைவ் பண்ணோன்னா அது மாறும். ஓகேங்களா, கூட சீக்கிரம் ஃபியூச்சரில் நம்ம ட்ரைவ் பண்ணி காட்டலாம். அண்ட் லுக் அட் ஏசி வென்ஸ்மெண்ட், அந்த ஃபினிஷிங்கே வந்து செம்ம ஃபென்டாஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு காப்பர் கலரில் மிக்ஸ் பண்ணி அண்ட் ஏசி த்ரோவும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்க மாதிரி ஆம்பியன் லைட்டிங் பாருங்கள், அந்த ஃபயர் ரெட் நம்ம செலக்ட் பண்ணுவீங்களா, ஸோ அது வந்து செலக்ட் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் வந்து காட்டுது. ஆம்பியன் லைட்டிங் டச் பண்ணிட்டோம் அப்படின்னா கலரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எனக்கு இப்போ வந்து ரெட் மூன் வேணாம், பர்பிள் ஸ்கை வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்க்கலாம் இங்கே அந்த லைட்டிங் வாவ் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்குது. சீட் அட்ஜஸ்டபிள் பொசிஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிரர்ஸ் தான் அது. ஸோ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மிரர்ஸ் வந்து ஃபோல்ட் ஆகிற பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் திருப்பி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா விண்டோஸ் வந்து மிரர்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டச் மவுஸ் பேட் கொடுத்துருக்காங்க நம்ம. ஸோ இங்கே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணுறேன், நீங்கள் மேலே வந்து மாறுறதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா என்னென்ன சும்மா கொடுத்துருக்காங்க, இது மட்டும் தான் பட்டன்ஸ் அப்படின்னு கிடையாது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு மவுஸ் மாதிரி. ஓகேங்களா, இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஹோம் வந்துடும். அண்ட் திருப்பி நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஓகே, ஸோ ஃபைனல் ஹோமுக்கு வந்துடும். ஸோ லுக் அட் த ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆம்பியன் லைட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரரோட கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எரியும். ஸோ அதே மாதிரி தான் அந்த சைடும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஹூக்ஸ் வந்துடுது. அண்ட் இட் கம்ஸ் வித் த சன் ரூஃப். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஹோல்டர் வந்தது. ஸோ ஆஸ் எவ்ரி ஒன் நோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்ஸ் இருக்குது. சன் ரூஃப் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ சன் ரூஃப் நீங்கள் ஓப்பன் ஆகிறத பார்க்கலாம். ஸோ செம்ம ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் அகைன் இதை நம்ம எடுத்தோன்னு இதை வேணால் நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் தை சப்போர்ட்டாக இருக்கட்டும், அண்டர் தை சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டேஷ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சாஃப்ட் டச் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்மிங் டு த க்ளோவ் பாக்ஸ் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு லாக் வேறு இருக்குது, உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோ விஷயங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஹோல்டரோடு இருக்குது. ஜஸ்ட் இதை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இங்கே வந்து ட்வின் கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ஓகே, ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் கூட இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வேணால் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் கார் வந்து ஆனில் இருக்குது, நம்ம இப்போதைக்கு ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்ம. ஸோ இதை வந்து ஜஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த கார் இஸ் ஆஃப். இன்ஜினோட சவுண்ட் இன்ஜின் சொல்கிற பாருங்கள், அந்த சவுண்டு உள்ளே சுத்தமாகவே கேட்கலன்னு நான் சொல்வேன். கேபின் நாய்ஸ் வந்து அவ்வளோ சைலண்ட்டாக பேக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரோட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா கூட டயர் நாய்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் நாய்ஸாக இருக்கட்டும், மோட்டரோட நாய்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம கம்போஸ்டாக உள்ளே நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ பேக்கில் உட்காந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எக்ஸிட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த சீட் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா பின்னாடியே தள்ளி வச்சுருக்கேன். பட் ஸ்டில் நீங்கள் என்னோட லெக் ரூமை பார்க்கலாம், செம்ம ஸ்பேஷஸாக இருக்குது. அண்ட் ஸ்கூப்டு சீட்ஸாக வரதுனால உங்களுக்கு லெக் ரூம் வந்து பெருசாக ப்ராப்ளமாகவே இருக்காது. ஓகேங்களா, அண்ட் ஸ்டில் நீங்கள் டிரைவர் சீட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், இன்னும் செம்ம ஸ்பேஷஸாக இருக்கும் உங்களுக்கு லெக் ரூமு. அண்ட் லக்ஸரி வெஹிக்கிள்ஸில் அஸ் எவ்ரி ஒன் நோ ஒரு ஆம்ரெஸ்ட் வந்துடுது, இப்படி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் ஏதாவது லைக் வாலெட்டு வாடல்ஸ் உங்கள் திங்ஸ் வேணும் வச்சுக்கலாம் நீங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின் கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணால் நீங்கள் எதாவது வச்சுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரேர் ஏசி வென்ஸோடு வந்துடுது. ஓகே, ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஃபேன் ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லக்ஸரி. அண்ட் லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் as I always say it's an owner's car. ஓகேங்களா, ஸோ ஃப்ரண்ட்டில் டிரைவரை விட பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து உட்காந்து போகிற ஓனர் வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அண்ட் வேர் எவர் யூ லுக் இங்கே பாருங்கள் சாஃப்ட் டச் தான், எங்கே தொட்டாலும் நமக்கு சாஃப்ட் டச் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடிங் லைட் மாதிரி கொடுத்துட்றாங்க, செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடும் வந்துடுது. ஓகேங்களா, வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த சுவிட்சஸாக இருக்கட்டும், இந்த சன் பிளைண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ சன் பிளைண்ட்ஸ் வேணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து இது மாதிரி தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேகசின் கவர்ஸ் மாதிரி வந்தது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லைக் குட் குவாலிட்டி. ஓகே, ஸோ ஒரு பிளாக் ஃபினிஷோட வந்துடுது, சன்ரூஃபோடு இருக்குது. ஸோ கார் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம சொல்லவே தேவைங்க. ஆப்வியஸ்லி வந்து லக்ஸரி காரில் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. பட் லக்ஸரி காரில் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக கொடுத்துருக்கிறது தான் ஒரு சூப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டோட வந்துடுது, ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி. அண்ட் 3 பேர் தாராளமாக உட்காந்து
உட்காந்து போகலாம். இங்கே ஒரு சின்ன ஹம்ப் இருக்குது, பட் ஸ்டில் ஓகே, சென்டரில் கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ தை சப்போர்ட்டாக இருக்கட்டும். ஸோ ஓவரால் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கைஸ், கம்மிங் டு த டயர் செக்ஷன் ஆஃப் Benz EQC, நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 20 inch அலாய் வீல்ஸ் வருது. நீங்கள் அலாய்ஸ் ஒரு டிசைன்ஸ் பார்த்தாலே தெரியும், அதுவும் வந்து லைக் யூனிக்காக இருக்கணும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றனால அந்த ப்ளூ லைன்ஸ்லாம் கொடுத்து அலாயே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம எலகெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 255/45 20 inch அலாய் வீல்ஸ் வருது. ஓகே, அண்ட் அதுவே நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா 235/50 20 inch அலாய் வீல்ஸ் வருது. ஸோ செம்ம கம்ஃபர்ட்டாக நீங்கள் வந்து டிரைவிங் ப்ளஷராக ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பென்ஸில் வந்து 20 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி கமிங் டு SUV வெஹிக்கிள் இந்த டயர் செக்ஷன் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்து சூப்பராக எக்ஸலண்ட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா Pirelli டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் Pirelli. ஓகேங்களா? ஸோ கமிங் டு த பிரேக்ஸ், ஆஸ் எவ்ரிபடி நோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 4 வீல்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் வந்துருது. ஓகேங்களா? அண்ட் லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் நம்ம வந்து சஸ்பென்ஷன்ஸ்லாம் வந்து குறைய சொல்ல முடியாது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா EQCயில் ரீசென்ட்லி லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னா பார்த்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 149 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணலாம். பட் லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் இஸ் ஆல்வேஸ் நோன் ஃபார் ஸ்பீட். ஓகேங்களா? ஸ்பீட் அண்ட் பார் தான் வந்து லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் முக்கியமான விஷயமே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வீடியோஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நல்ல ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு காரில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹைட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அது அடியில் வந்து லைக் எக்ஸஸ் ஏர் வந்து பாஸ் ஆகி கார் வந்து ஷேக் ஆக வாபிள் ஆகலாம் சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து மினிமலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் 149 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம இந்தியன் ரோட்ஸில் ஓடும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. அண்ட் கமிங் டு த டயர், சஸ்பென்ஷன், பிரேக்ஸ் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட Benz EQCயில் எக்ஸலண்ட். கம்மிங் டு த பூட் ஸ்பேஸ் ஆஃப் Benz EQC நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ ஓப்பன் லிவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ப்ரெஸ் பண்ணோன்னா ஹைட்ராலிக், ஸோ ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். ஸோ SUV வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பூட் ஸ்பேஸ் சின்னதாக தான் இருக்கும். பட் இதுலேயும் வந்து EQC செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மேசிவ் 500 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் இங்கேயே வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அடிஷ்னல் திங்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துடுது. அண்ட் இதை வேணும்னாலும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏதாவது திங்ஸ் மாதிரி இதில் வைக்கணும்னா வச்சுக்கலாம், இது வேணா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நீங்கள் ஒரு லாங் போகிறீங்க, ஃபேமிலியோடு போகிறீங்க, நிறைய லக்கேஜோடு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா டெஃபினெட்லி EQC வில் பி த பெஸ்ட் பூட் ஸ்பேஸ் கார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ், லக்ஸரி வெஹிக்கிள்ஸில் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் மூட தேவையில்லை. அந்த ஜஸ்ட்டு 1 step பட்டன் அப்படின்னு சொல்லலாம், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் க்ளோஸ். ஸோ கேஸ், இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம Benz EQC பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்மளோட சுந்தரம் மோட்டார்ஸ் பெர்மிஷன் கொடுத்ததுக்காக ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நம்ம கேட்ட உடனே எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லாமல் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த காசோட கலர்ஸ் அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த EQC வந்து 3 கலர்ஸில் வருது. ஓகேங்களா? ஒன் இஸ் லைக் ஹைடெக் சில்வர், கிராஃபைட் கிரே அண்ட் போலார் ஒயிட் அப்படின்ற ட்ரை கலர்ஸில் வருது. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிராஃபைட் கிரே. ஓகே, ஸோ நீங்கள் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கார் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஓகே. இந்த காரோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா 1.04 crores வருது. ஓகேங்களா? அண்ட் டு கிவ் த கன்க்ளூஷன், when you have plenty of money looking for a 0% non-pollution vehicle in India and looking for all luxury amenities in a single SUV car, then this Benz EQC is all yours. Thank you. I think I'm overdosing.